ஜெர்மன் தேசத்துல ஒரு பயங்கரமான கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலத்துல ஜெப ஆலயங்களிலே அநேகர் கூடி ஜெபிப்பதற்கு ஒரு பெரிய தடையா இருந்தது. ஆனால் ஒரு தேவ மனுஷன் வைராகியமா அவருடைய ஆலயத்துல ஒரு ஜெப கூட்டத்தை நடத்தும்படியாக அறிவிப்பு கொடுத்தார். அநேக போலீஸ்காரங்க அந்த ஜெப ஆலயத்தின் வாசல்ல நின்று கொண்டிருந்தார்கள். அமைதியாய் ஜெபிப்பது தடை அல்ல, கலவரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் அந்த நாட்களிலே ஒரு காரியமாக இருந்தது. ஒரு பிரச்சனை கூட நடக்காம அந்த ஜெப கூடுகை அற்புதமாய் நடந்து முடிந்தது. அதற்கப்புறம் அந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. தேவாலயங்கள் திறக்கப்பட்டுச்சு. அநேகர் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. 107 சங்கீதம் 28 இப்படி சொல்லுது, அப்போது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பாரு. அவரை நோக்கி பாருங்க, அவர் நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. God bless you.